Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம வந்து Redmi Note 9 Pro Maxோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் பழசு தான். இது ஏன்டா இப்போ அன்பாக்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோஸ்ட் பேலன்ஸ்டு ஃபோன்னு பார்த்தா Note 9 Pro Max மட்டும்தான். இந்த செக்மெண்ட்டில் மற்ற ஃபோனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்மார்ட் ஃபோன்னு பார்த்தா இது மட்டும்தான். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம சேனலில் கவர் பண்ணுறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து Redmi Note 9 Pro Max இருக்குது. இது வந்து ரீட்டெயில் யூனிட் தான், அமேசானில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 6GB அண்ட் 128GB மாடல் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து Qualcomm Snapdragon 720 கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் Redmi Note 9 Pro Max இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் அதே தான் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு வந்தோன்னா ப்ரைஸிங் போட்டிருக்காங்க 20,999 போட்டிருக்காங்க. பட் இது ஆக்சுவலாக வந்து அமேசானில் 18,500 செல் பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி ஹைக்லாம் போயிட்டு தான் இந்த ப்ரைஸ் சொல்கிறேன். அண்ட் பேக் சைடில் சார் வேல்யூ டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹெட் சார் வேல்யூ வந்து 0.880 வாட் per kg, பாடி சார் வேல்யூ வந்து 0.475 வாட் per kg. டிஸ்டன்ஸ் வந்து 15 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 cm டிஸ்டன்ஸு. ஸோ சார் வேல்யூ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்தோன்னா இவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 720G, இது வந்து ஒரு 8 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன ஆக்டோகோர் ப்ராசர். 64 MP குவாட் கேமரா, 32 MP செல்ஃபி கேமரான்னு கொடுத்துருக்காங்க. 33 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. 5020 mAh பேட்டரி. அண்ட் நாவிக் இந்தியன் சேட்டலைட்டோட சிப் இதில் இருக்குது. ஸோ ஜிபிஎஸோட லாக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. UFS 2.1 சப்போர்ட் இருக்குது. LPDDR4X ரேமு, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும்னு தெரியல. அண்ட் டுவல் வோல்டேஜ் சப்போர்ட்டு, ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப், நானோ கோட்டிங், இந்த மாதிரி மொத்தமாக ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து இன்டர்ஸ்டெல்லார் பிளாக் கலர். இது ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எந்த கலரில் இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் டப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டப்பாவில் அப்படின்னா இருக்குன்னு செக் பண்ணலாம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெட்மியோட சிம் எஜெக்டர் டூல். அண்ட் மற்றபடி வந்து யூசர் மேனுவல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பாக்ஸில் கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ மை காட், நல்ல வேலை இந்த வாட்டி வந்து ஒரு பிளாக் கலரில் கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்தாங்கன்னா 2 மாதத்தில் அது வந்து ஒரு மஞ்சள் கலரில் மாறிடும். ஸோ இந்த கேஸ் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் கேஸோட குவாலிட்டி கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. பட் ஏதோ ஒன்று பாக்ஸில் பண்டில் பண்ணி கொடுத்ததே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது இன்டர்ஸ்டெல்லார் பிளாக்னு கொடுத்துருக்காங்க. பட் ஒரு க்ரே அண்டு ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த கலரில் இருக்குது. ஸோ கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பேக் சைடில் அந்த கேமரா மாடியில் வந்து கொஞ்சம் பம்பப்பாகி இருக்குது. ஸோ நீங்கள் தரையில் ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக உட்காராது. ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது நிறையவே இருக்குது. இப்போதைக்கு இதை சைடில் வச்சுட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணலாம். ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்தது வந்து டைப் சிக்கான கேபிள். பட் இந்த வாட்டி வந்து ரெட் கலர் ஆக்சென்ட் இருக்குது கேபிளில். அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காகவே இருக்குது. இது வந்து ஒரு டைப் சி கேபிள் தான். கேபிளோட லென்த் வந்து ஓரளவு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கேபிளோட திக்னஸ் நல்லாவே இருக்குது. ஸோ கேபிளில் உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணல. அடுத்து பாக்ஸில் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ வால் அடாப்டர் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சார்ஜரோட கெப்பாசிட்டி வந்து 11 வோல்ட்டு 3 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 33 வாட்க்கான சார்ஜர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சார்ஜர் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே சார்ஜ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஃபோனை பூட் அப் பண்ணலாம். ரெட்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லோகோ வந்திருக்கு. அண்ட் பவர்ட் பை ஆண்ட்ராய்ட். ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. ஃபோன் பூட் அப் ஆகி முடியறதுக்குள்ளே நம்ம ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். ஃபோன் டாப்பில் வந்து IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு நம்ம வந்தோன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது, டாக்டைலாக இருக்குது. அண்ட் அது கீழே வந்து பவர் பட்டன். இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து இதில் எம்பெட் ஆகி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்தோன்னா சிங்கிள் ஃபேரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, சார்ஜிங் போட்டு டைப் சிக்கான போட்டு. அண்ட் இங்கே வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் வந்து உங்களால் டூவல் சிம் கார்டு சப்போர்ட் அண்ட் ஒரு SD கார்டும் போட முடியும். ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயந்தான். இந்த சைடில் வந்து ரப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்கிறதுனால தண்ணி உள்ளே போகாமல் உங்களுக்கு வந்து காப்பாற்றும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு P2i கோட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெட்மி சைட்லேருந்து. பேக் சைடில் வந்து நம்மளுக்கு 4 கேமரா செட்டப் ஸ்கொயர் டைப் அரேயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின் கேமரா 16 மெகாபிக்சலுக்கான கேமரா. பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணதுனால 64 MPக்கான அவுட்புட் கொடுக்குறாங்க. செகண்டரி வந்து 8 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா, 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த்து. கீழே வந்து LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 32 எம்பிக்கான ஒரு இன்டிஸ்பிளே கேமரா அண்ட் மேலே வந்து இயர்பீஸ் கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டும் வந்து ப்ரீ அப்ளைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை செட்டப் பண்ணி முடிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் பண்ணலாம். சைடில் வந்து ஃபிங்கர் ப்ளேஸ் பண்ணாலே போதும். இது வந்து ஆக்டிவ் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான், பேசிவ் கிடையாது. உங்கள் விரலை வந்து மேலே கையில் வச்சா போதும், உடனே அன்லாக் ஆகிடும். உங்களுக்கு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஃபோன் செட்டப் ஆகி முடிஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பவுச் போட்டு பார்க்கலாம் இவங்க கொடுத்த கேஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது கேஸும். ஸோ இந்த கேஸ் போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் அந்த கிளாஸி லுக் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமராவோட கிளாஸ்க்கு வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா ஃபோனை வந்து நீங்கள் தரையில் வைக்கும்போது ஸ்க்ராட்ச் ஆகாது. பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டியில் நம்ம இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இந்த கேஸ் இல்லாமல் வேறு ஏதாச்சும் வந்து இன்னொரு நல்ல குவாலிட்டியான கேஸ் போடுங்க. இந்த கேமரா பம்ப் வந்து இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கேஸ் வாங்கி போடுங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன டவுட் இருக்கும், ஃபோனோட வெயிட் வந்து 210 கிராம் இருக்குது. ப்ளஸ் இவங்க வந்து கிளாஸ் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடு வந்து நம்மளுக்கு கிளாஸ் தான். யூஸ்வலாக கிளாஸ் இருந்தாலே வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்குது. பட் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓவர் பல்கியாக இல்லை. அந்த கேஸ் நம்ம போட்டு கையில் பிடிக்கும்போது கூட ஒரு நல்ல சாலிடான ஃபீல் கிடைக்கிது. இப்போ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஃபோன் செட்டப் ஆகி முடிஞ்சிச்சு. கூகுள் அக்கௌண்ட் எதுவுமே நான் இன்னும் செட் பண்ணல. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அபவுட் ஃபோன் போகலாம். அபவுட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் நம்ம பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு 10 தான் ரன் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒய்ஃபை கூட நான் கனெக்ட் பண்ணல. செக்யூரிட்டி பேட்ச்னு நம்ம பார்த்தோன்னா 4வது மாதம் ஏப்ரல் மந்தில் தான் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் நம்ம செக் பண்ணோன்னா 128 ஜிபியில் வந்து 108 ஜிபி வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 ஜிபி வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. கஸ்டம் யூஐன்றதுனால உங்களுக்கு வந்து அதிகமான கன்சப்ஷன் இருக்குது. மற்றபடி ப்ளூடூத் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணலாம். சொல்லவே தேவையில்ல, எக்கச்சக்கமாக இருக்கும். இப்போ டிஃபால்ட்டாக உங்களுக்கு கூகுள் ஆப்ஸ் எல்லாமே வந்து ப்ரீலோடடாக கொடுத்துட்டாங்க. அண்ட் ஹலோ ஆப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் வந்து ஏற்கனவே பேன் பண்ணியிருக்காங்க. இது அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோ ஆப் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. ஸோ இது வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த மற்ற ஆப்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். யூஸ் ஆகலை அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த ஆப் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ வந்து நம்ம கேமரா ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோவோட ப்ராசஸிங் ஓகே டீசெண்டாக இருக்குது. ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக 6 MB போகுது. இது வந்து ஆட்டோ மோடில் தான் நான் எடுத்திருக்கேன். 64 மெகா பிக்சல் மோடில் எடுக்கல. ஸோ 64 MP மோடில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். 64 MPயில் வந்து நம்மளுக்கு 18 MB போகுது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா எங்கே இருக்குது? ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொஞ்சம் மங்கலாக இருக்குது. எதனால் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் டஸ்ட்டு இருக்குது. ஸோ இந்த டஸ்ட்டுனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்க்ராட்ச் கார்டு நீங்கள் பிச்சு போட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல குவாலிட்டியான டெம்பர்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொஞ்சம் பரவாயில்ல. அண்ட் வீடியோ கேப்பபிலிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செக் பண்ணி பார்ப்போம். 4K சப்போர்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வீடியோ வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4K 30 FPSல எடுக்கலாம். 1080pயில் வந்து 60 and 30 FPSல நம்ம ஷூட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மேக்ரோலையும் வந்து நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஸ்லோ மோஷன் வீடியோ நம்ம பார்த்தோன்னா 960 FPSல உங்களால் ஷூட் பண்ண முடியும். இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் தான், சாஃப்ட்வேர் வழியாக இவங்க மேஜிக் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்து 120 and 240 FPS. எனக்கு தெரிஞ்சு இந்த 240 FPS தான் வந்து ஒரு ஒரிஜினலான ஸ்லோ மோஷன். இப்போ வந்து நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோன்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளமே இல்லை. நீ வச்ச உடனே இமீடியட்டாக வந்து அன்லாக் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம லவுட் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். மற்ற சேனல் எல்லாமே வந்து நாடோட அன்பாக்சிங் கவர் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலில் கொஞ்சம் லேட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் டெலிவரியே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அமேசானில் ப்ரீ ஆர்டர் 28 போட்டிருந்தாங்க. அப்போ தான் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இருக்க ஸோ லவுட் ஸ்பீக்கர் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு லவுட் ஸ்பீக்கர் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது. இது நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கூடிய சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். இப்போ நம்மக்கிட்ட டைம் இல்லாததுனால மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ இந்த அன்பாக்சிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.